தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/12/2025 வியாழக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 2:52 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி பூஜை. இன்றைக்கு எப்படி பௌர்ணமினா, சதுர்த்தி காலை 7:36க்கு மேல் பௌர்ணமி வருது. ஆகையினால இன்றைக்கு கிரிவலம் வருவது சிறப்பு. இன்றைக்கு என்னுடைய தலைமையிலே 295வது மாதமாக நடைபெறுகிற செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தபசு மலையிலே முடியும். வழியெங்கும் நாங்கள் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு செல்வோம். அயல் நாட்டிலிருந்தும் தாய் நாட்டிலிருந்தும் நிறைய மக்கள் அதில் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த 294 மாதங்களாக 295வது மாதம் இந்த மாதம். அதுவரை வந்த பக்தர்கள் எல்லாம் அவர்களுடைய பாடல்களிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், வேலாயுதம் இருக்க வேறென்ன மனக்கவலை என்று ஒரு பாடல் பாடுவார்கள். அற்புதமான பாடல். குன்றில் இருக்கும் குமரனை பார்த்தே குறையை கூறுங்கள், என்றும் இனிக்கும் வாழ்வை காண இருகை சேருங்கள், வேலும் மயிலும் சொன்னால் போதும் விரைவில் வாருங்கள், நாளும் கோளும் நமனும் அஞ்சும் நடப்பில் பாருங்கள், கந்தா என்னும் மந்திரமொன்றை கருத்தாய் சொல்லுங்கள், கந்தா என்னும் மந்திரம் ஒன்றை கருத்தாய் சொல்லுங்கள், இந்தா என்றே தருவான் எல்லாம் எடுத்து கொள்ளுங்கள், அன்பிருக்கின்ற எல்லா மனமும் அவனது மாடங்கள், பம்புகள் எல்லாம் தீயில் மாய்ந்திட வைப்பீர் சூடங்கள், காட்டு வழிக்கு கதிரியலவனின் புகழை பேசுங்கள், வாட்டும் வறுமை என்றாலும் தினம் நீற்றை பூசுங்கள். தினந்தோறும் திருநீர் பூசணுமா? காவல் காப்பான் வேலன் எனவே காலனை ஏசுங்கள், கவலை எதற்கு விட்டுவிட்டு இனிமேல் கனிவை வீசுங்கள், சோதனை மீதே சோதனை வந்தால் சோகம் பிறக்கிறது, சாதனை முடிவில் வந்திடும் போதோ சங்கடம் பறக்கிறது, வஞ்சகமின்றி வாழ்ந்தால் சொற்க வாசல் திறக்கிறது, அஞ்சிட வேண்டாம் எதற்கும் வேலனின் ஆயுதம் இருக்கிறது. அவருடைய கையிலே வேலாயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு வெற்றிகள் வந்துவிடும் என்ற அடிப்படையிலே இந்த பாடலை பக்தர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு செல்வார்கள். பொதுவாக இன்று நீங்களும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ஆலயத்திலும் மலைமேல் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற பொழுது அந்த ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வந்தால், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளிமணாளன் வழிபாட்டால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி இன்று வரலாம். சூரிய பலம் உங்களுக்கு 8ல் இருக்கிறது. பஞ்சமாதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அரசு வழியிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பிரமுகர்களாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். பொதுவாக இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். அலைபேசி மூலம் வரும் தகவல் நல்ல தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உடன் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிக்குரிய செய்திகள் இன்று வருகின்ற நாள். 6லே புதன் இருக்கின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். இன்று மலைவலம் வருவது சிறப்பு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். பாராட்டும் புகழும் கூடுகின்ற நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 2லே குரு இருப்பதால் செல்வ நிலை உங்களுக்கு ஒருபடி உயரலாம். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீடு மாற்றங்கள் பற்றியும் அல்லது வீடு வாங்குவது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஒரு திசை திருப்பம் ஏற்பட போகின்றது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் பொறுத்தர்கள் மாறும். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். இன்று குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவதன் மூலம் மேலும் நற்பலன்களை நீங்கள் பெறலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ராசியில் குரு இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள் என்று சொல்லலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார். எதிரிகள் விலகி இனிமை சேர்க்கக்கூடிய விதத்திலேயே குருவின் அம்சம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2ல் கேது இருப்பதனாலே கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் நீங்கள் காப்பாற்ற இயலாது. ஆனால் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் கூட வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதனாலே நவகிரகத்தில் உள்ள குருவை நீங்கள் வழிபடுவது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்கள் மூலம் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடுகின்ற நாள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவைகளில் உங்களுக்கு நன்மைகளே உங்களுக்கு அதிகம் இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் தைரியகாரகன். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்திலே சுதந்திரமாக செயல்படுவீர்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். 2 நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே, 11ஆம் இடம் என்பதனாலே அது அயல்நாட்டு குறிக்கின்ற இடம். எனவே அயல்நாட்டிலிருந்து ஏதேனும் நீங்கள் ஆதாயம் தரும் தகவல் எதிர்பார்த்தால் அது கிடைக்கும். அல்லது நீங்கள் பணிபுரி அயல்நாடு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மனக்கசப்பு தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொல்லை இருக்கிறது, எல்லோருக்கும் வைத்திய செலவுகள் வருகிறது, மருத்துவ செலவு கூடுகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். ஆகாரத்திலும் நீங்கள் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும். உங்களுக்கும் உடல்நிலையில் சிறிது பாதிப்புகள் வரலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். யாரிடமேனும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நெருக்கடியும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் அவர்களுடைய சக பணியாளர்களாலும் தொல்லைகள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக விமர்சித்தால் அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது, பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கின்றன. 7க்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வெளியே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரலாம். ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். இன்று கிரிவலம் என்பதனாலே, இன்று பௌர்ணமி நாள் என்பதனாலே முழு நிலவு வழிபாடு உங்களுக்கு தேவை. எனவே நீங்கள் அருகில் இருக்கும் ஆன்மீக சார்ந்த மலைகளை சுற்றி வந்து கிரிவலம் வந்தால் உங்களுக்கு கீர்த்திகள் அதிகரிக்கும் என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு இருக்கின்றதனாலே கொஞ்சம் கவலைக்குரிய சம்பவங்கள் சில நடைபெறலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்விலே வீண் பணிகளுக்கு ஆளாக நேரிடும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் நெருடர்கள் அல்லது மேலதிகாரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நாள். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றார். மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முக்கியமாக பௌர்ணமி என்பதனாலே இன்று மலைவலம் வருவது சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களால் சங்கடங்களை சந்திப்பீர்கள். குரு பார்வை இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட குரு பார்வை இன்றைக்கு குருவாரம் என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் குருவை வணங்குவது நல்லது. அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபடலாம். தென்முக கடவுளையும் வழிபடலாம். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே குருவை வழிபட்டு வந்து காரியத்தை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். பொதுவாக மாலை நேரத்தில் உங்களுக்கு வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். எதிரிகளின் பலம் குறைந்து இனிமை சேர்க்கும் விதமாக அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேர்முக தேர்விலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பாராட்டும் புகழும் கூடுகின்ற இந்த நாளிலே பாசம் மிக்கவர்களின் நேசம் அதிகரிக்கும். பக்கத்து விட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். ஜென்மத்தில் சனி. ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் கூட கட்டுப்பாட்டுக்குள் அவை இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கிரிவலம் வருவதன் மூலம் நன்மைகளை அதிகம் வரவழைத்துக் கொள்ள இயலும். மீன
ராசினர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமான பெருக்கமும் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அதே நேரத்தில் வீடு வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்களை நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க நீங்கள் அதிகமாக பிரயாசம் எடுத்தும் இதுவரை எந்த வரனும் வரவில்லையே, வந்த வரன்கள் எல்லாம் வாயிலோடு நிற்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரலாம். வந்து நல்ல முடிவுக்கும் வரலாம். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.